அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அது பார்த்து இன்னும் எது பால்ட் ஆகிட்டு நம்ம வேலை திஸ்டிங் இதாக இருக்கு, இவர் எப்படி கேரக்டர் பண்றாங்கன்னு சொன்னா சொல்றாங்க, சார் சூப்பர் ஆர்டிஸ்ட் சார் அவரு, நீங்க ஜஸ்ட் வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் 100% நல்லா இருக்கும். எல்லாரும் சண்டை போட தயாரா? நானும் தயார். ஆனா ஒரு கண்டிஷன், நல்லா கேட்டுக்கங்க. சண்டைக்கு சில விதிமுறை இருக்கு, ஒண்டி கொண்டு தான் சண்டை போடணும். பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணுன்னா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு ஊழலான நிலைவரும் போல ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல. ஆமண்ணே, என்னண்ணே பண்ண சொல்றீங்க? நோயினே, தொத்து நோயினே. இருக்கட்டும். ரேலு குந்தத்துல காலை வச்சு தொடைய தட்டி ரைடு போனா ஆப்போசிட் பார்ட்டி அத்தனையும் அப்பிட்டு கில்லி மேடம். உங்க எல்லாருக்கும் மணமக்களை வாழ்த்தி என் நண்பன் ஒரு குட்டி கதை சொல்ல போறா. பேர்ல நம்முடைய தலைவரை முதலமைச்சர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்றும் சட்டமன்றத்தில் பேசினார். நம்ம தலைவர் என்னைக்கும் தேடி கண்டுபிடிக்கிற இடத்திலிருந்து நம்முடைய தலைவர் இருந்ததே கிடையாது. அவஸ்தப்பட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இது சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துடைய தரத்தையே நம்முடைய ஆளுங்கட்சியினர் குறைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இதே கேள்வியை நானும் கேட்கலாமா? இது கல்யாண ஊரா இல்ல ஒப்பாரி ஊரா? எங்க போனாலும் ஒப்பாரியாக இருக்குது. அடுத்த ஆண்டு இதே நேரத்துல என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா, 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது. ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்ட. 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது. எங்கே காணும்? உங்க அப்பாவை காணும். இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பதிஞ்சு வைக்கலாம். சினிமா நாலேஜ் தானே உங்களுக்கு, அரசியல் பத்தி எல்லாமே தெரியுமில்ல. உங்க தாத்தால இருந்து உங்க அப்பால இருந்து உங்க மகன்ல இருந்து எல்லாத்துக்கும் தெரியும் தானே. ஏன் நீ ஜெயிக்கல? ஆக்சுவலா சைதாப்பேட்ல வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். இவன்டா, ஆமாடா இவன்டா. ஒரு 3 hours மேல பவர் கட் இருக்கு. டேய் முட்டாப்பல. அதுக்கு ஒருத்தன் சொல்றான், டேய் சுவிட்ச் ஆன் பண்றா அப்படின்னு சொல்றான். எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. என்ன தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. டேய் எப்போ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது சொல்றா. எப்பவுமே சொல்றது உனக்கு புரியலன்னு தான் சொல்லுவாங்க. ஏமா அது சொல்லாமா? அது இல்ல மச்சான், அது முதலமைச்சர்களே ஒன்ஸ் மோர். மாண்புமிகு முதலமைச்சர், நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கணுங்கிறதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நம்ம கூட தான் நான் இங்க இருக்கு பாத்துக்கலாம் சொன்னேன். இப்ப என்னாச்சு? பெரிய பசங்க கூட என் முதுகுல தானே குத்துனாங்க. அந்த கடைக்குட்டி அதோட டைமிங் சென்ஸ பாத்தியா? ஒரே அடி அத்தனை அவன் கூட போய் சேர்ந்துருச்சு. யாருன்னு? அண்ணியா? இல்ல சுன்னி. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். அவன் எப்பவுமே இப்படிதான், இலை முழுக்க தடபுடலா விருந்து வைப்பான், மூலையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.